அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். திருச்சி எம்ஐஇடி கல்வி நிறுவனங்கள் சார்பாக தகைசால் தமிழர் விருது பெற்ற பெரும் மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் KM காதர் மொஹிதீன் சாஹிப் அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த விழாவிற்கு தோள் கொடுத்தவர்கள், துணை நின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்ஐஇடி கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் KMK அவர்களே, இங்கே வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற தலைவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சமுதாய பெரியவர்களே, என் அன்பு மாணவ தோழர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு என்ற முதல் முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இளமை பருவம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலே என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய தாய் வழி தந்தை மர்ஹூம் விஸ்வா அமானுல்லா சாஹிப் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில பொருளாளராக இருந்தார்கள். விருந்தோம்பல் பண்பில் ஆகச் சிறந்தவராக திகழ்ந்த என்னுடைய தாய் வழி தந்தை மாநில தலைமையகத்திலிருந்து எப்போது தலைவர்கள் வந்தாலும் அவர்களை கவனித்து விருந்து வைத்து மகிழ்வதில் பேர் உவகை கொள்ளக்கூடியவர். சிராஜுல் முல்லத் ஆகா அப்துல் சமது சாஹிப் அவர்கள் அதிகமான முறை எங்களுடைய அம்மா வீட்டிற்கு, அதாவது நாங்கள் பெத்தாபிடும்போம், அங்கே வந்திருக்கின்றார்கள். அப்போது பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் KMK அவர்களும் அந்த இல்லத்திற்கு வருகை தந்தபோது சிறுவனாக இருந்த என்னை என்னுடைய தாய்வழி தந்தை மர்ஹூம் அமானுல்லா சாஹிப் அவர்கள் பேராசிரியரிடம் கைப்பிடித்து, பேராசிரியரே, இந்த பையனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், சிறந்த ஒரு எதிர்காலத்தை அவனுக்கு உருவாக்கி தருவதில் நீங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று தொடக்க காலத்தில் அவர்களுடைய விரல் பிடித்தவன் நான். இன்றைக்கு அவர்களை வாழ்த்துவதில் இந்த மேடையிலே நான் நிற்கின்றேன். அது மாத்திரமல்ல, முஸ்லீம் லீக் மேடை தான் எனக்கு முதலில் பேச்சு பழக்கிய மேடை. பேராசிரியர்களுக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை. 1000 நட்சத்திரங்களை பார்த்த பெரும் பிறை அவர். என்னுடைய அந்த இளவயது மேடைகள் அவருக்கு நினைவில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் முன்மாதிரிகளாக தலைவராக பார்த்து வைந்த எங்களுக்கு அந்த மேடைகள் வாழ்வின் முதல் படிக்கட்டுகளாக இருந்தது. அப்போதே அவர் பேசி முடித்ததும் தோளில் தட்டிவிட்டு, தம்பி, நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று அவருடைய அந்த பிரார்த்தனையும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்று நான் 1996 இளைஞன்ஸ் டுடே என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலை நான் எழுதுகிறேன். அப்போது 12ஆம் வகுப்பு மாணவன். தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே கை தாங்குவதற்கு யாருமே இல்லை. என்னால் அந்த புத்தகத்தை வெளியிட முடியுமா என்று யோசித்த போது வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் அவர்கள் கடையநல்லூரில் வெளியீட்டு விழாவிலே கலந்து பேசுகிறார். எனக்கு அப்போது புகலிடம் தந்தது மறைந்த AK ரிஃபாய் சாஹிப் அவர்கள், மேடை முதலாளி அவர்கள். என்னை அரவணைத்தவர் சொன்னார், தம்பி, இந்த புத்தகத்தை எல்லாம் நீங்கள் எப்படி விற்பீர்கள் என்று கேட்டார். எனக்கு விற்க தெரியாது, புத்தகம் எழுதிவிட்டேன், அச்சடித்திருக்கிறேன். எவ்வளோ அடிச்சிங்கன்னு? 1000 காப்பிகள் அடித்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளன் தலை குனிந்து விடக்கூடாது, 500 பிரதிகளை 5000 ரூபாய் கொடுத்து நான் வாங்குகிறேன் என்று என்னை வாங்கி ஒரு எழுத்தாளனை உருவாக்கி காட்டியதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு முதல் பங்கு இருக்கிறது. அந்த எழுத்திற்கு யாராவது வாழ்த்து சொல்ல மாட்டார்களா? நம்மை யாராவது அரவணைக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் பல்வேறு பத்திரிகைகளுக்கு, பல தலைவர்களுக்கு ஒரு சின்ன பையனாக என்னுடைய இளமை துடிப்புடன் நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன் கவிதை நூல்களை. எங்காவது ஒரு வாழ்த்து சொல் கிடைக்காதா? யாராவது நம்மை எழுத்தை அங்கீகரிக்க மாட்டார்களா என்ற அந்த ஏக்கம் அப்போது எனக்கு இருந்தது.
அப்போது என்னை அங்கீகரித்து முதலாக இளைஞன் சுடை என்ற அந்த கவிதை நூலுக்கு அற்புதமான ஒரு வாழ்த்துரை மணிச்சுடரிலே வெளியிட்ட ஒரு மகத்தான பெருந்தொருவர் தான் KM காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள். அந்த வாழ்த்துரை தான் என்னை தொடர்ந்து எழுத்து பணியிலே இன்றைக்கு ஒரு ஊடகவாளனாக செதுக்கி இருக்கிறது. நம்ப மாட்டீர்கள், அந்த வாழ்த்துறையை நான் இன்றைக்கும் லேமினேஷன் செய்து என்னுடைய புதையலாக நான் பாதுகாத்து வருகிறேன். ஏனால் விமர்சிப்பதற்கு இங்கு 1000 கைகள், எட்டி உதைப்பதற்கு 1000 கால்கள், விமர்சிப்பதும் எள்ளி நகையாடுவதும் எட்டி உதைப்பதற்குமான காலத்திலே தான் இன்றைக்கு பேராசிரியருக்கு இங்கே பாராட்டு உரை நடத்துகிறோம் என்று சொன்னால் அவரை புகழ வேண்டும் என்பதல்ல, அவர் புகழை விரும்பக்கூடியவரும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், என்னை புகழாதீர்கள் என்று. புகழ்பவர்கள் முகஸ்துதி செய்பவர்களுடைய வாயிலை மண்ணை எள்ளி எறியுங்கள் என்றார்கள். இங்கே புகழ்வதற்கான ஒரு புகழ் கூட்டம் அல்ல. ஆனால் இறந்த பிறகு ஒரு மனிதன் ஆகா ஓகோ என்று புகழ்வதை விட இருக்கும் காலத்திலே ஒரு மனிதன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வாழும் உதாரணமாக இன்றைக்கு KM காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களை இந்த சமுதாயம் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர் உழைத்த அந்த உழைப்பிற்கு, இந்த நெடும் பயணத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் பரிசு என்னவென்று சொன்னால் நிச்சயமாக காசோ பணமோ புகழோ அல்ல. 1000 மேடைகளை பார்த்தவர் அவர், 1000 புகழ் சொல்களை மலையிலே நனைந்தவர் அவர். இந்த புகழ் மாலைகள் எல்லாம் அவரை மகிழ்விக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அவரை நான் எவ்வளவு புகழ்ந்தாலும் அவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட முடியாது. அவர் முகத்தில் கொஞ்சமாவது ஒரு புன்னகை இருக்கிறதா, நம்மளை இவ்வளவு பாராட்டுறாங்களே என்று இல்லை. சமரசம் இதழிலே பேராசிரியர் KMK அவர்களை தகைசால் தமிழர் விருது வாங்கிய போது முதலாக நான் அழைத்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். ஒரு நல்ல குறிப்பு இங்குள்ள மாணவர்களுக்கு சொல்கிறேன். ஒரு உண்மையான தலைவன் என்பவன் எப்போதுமே நம்மை தொடர்பு கொள்ள முடிய இடத்தில் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவர். பேராசிரியர் KMK அவர்களுக்கு நீங்கள் அலைபேசியில் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம், உடனே எடுத்துருவார். தம்பி சொல்லுங்க பேராசிரியர் அவர்களே, உங்களுக்கு கிடைத்த இந்த விருதுக்கு வாழ்த்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்துக்கலாம், துவா செய்யுங்க, அவ்வளோதான். அப்புறம் சமரசத்தில் நம்முடைய சேயன் இப்ராஹிம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையை தகுதிசால் தலைவருக்கு தகைசால் விருதுங்கிற அந்த இது அட்டைப்படத்தில் போட்டாச்சு. அந்த கட்டுரை எடுத்துகிட்டு நாங்கள் பேராசிரியரை பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், பேராசிரியர் உங்களை பற்றி இந்த சமரசத்தில் வந்திருக்கு. வாங்கிட்டு எல்லாருக்குமே என்ன ஃபோட்டோ நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ எடுக்கிற இந்த ஃபோட்டோ வெளியே வந்ததுன்னா என் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா தூங்கிட்டு இருக்கேனான்னு பார்ப்போம். அவர் அந்த புத்தகத்தை வாங்கினார். திருப்பி பார்த்துட்டு, எப்பா சாவுல இந்த இருக்காரு, இந்த ஃபக்கீர்களை பற்றி திவான் எழுதியிருக்காரப்பா, அது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு கட்டுரை. இந்திய விடுதலை போரில் ஃபக்கீர்களின் பங்கு, அந்த கட்டுரை என்னன்னு அந்த தகவல் வாங்குங்க. பேராசிரியர் உங்களை பற்றி கட்டுரை வந்திருக்கு, உங்களை பற்றி. அதை விடு தம்பி, அதை போட்டு பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு தலைவர் தான் அவர். என்ன புகழணும் பாராட்டணும்லாம் விரும்பல அவர். அதை எடுத்தே பார்க்கலங்க, தட்டையில் போட்டிருக்க என்ன கட்டுரை என்னன்னு. அந்த கட்டுரையில் உள்ள ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2004ஆம் ஆண்டு வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பேராசிரியர் KMK அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்து திமுகவுடைய சின்னத்தில் நின்றதனால் அந்த வெற்றி செல்லாது என்ற அடிப்படையில் ஒரு சிலர் ஒரு வழக்கு தொடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் ஏணி சின்னத்தை தக்க வைத்து இந்த கட்சியை வலுப்படுத்திய ஒரு மகத்தான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்பது இன்றைக்கு கட்சிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்யும் போது இந்த சமுதாயம் பேராசிரியருடைய அந்த உழைப்பை புரிந்து கொள்ளும். அப்போ இங்கே வழக்கு தொடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு போகுது. வழக்கு எடுத்தவர்கள் யாரு நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கு இங்க இருக்கக்கூடிய ஜின்னா போன்ற மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வாதாட வரவில்லை. தேர்ந்தெடுத்தா ஜீவகிரிதரனும் சுந்தரும் இன்றைக்கு அந்த வழக்கு எடுத்து போறாங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு நடக்கிறது. பேராசிரியருடைய வெற்றி செல்லும் என்று அந்த வழக்கு தீர்ப்பாகிறது. அப்போது அது வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய தொகை இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு பெரிய தொகை கொடுக்கணும். அது சீனியர் வழக்கறிஞர்களுக்கு பல லட்சம் கொடுக்கணும், 25 லட்சம் 30 லட்சம் கொடுக்கணும். அவ்வளோ பெரிய வழக்கு.
அப்போ இவர் முஸ்லீம் லீக்குடைய ஒரு ஜீவகிரிதர் வந்து முஸ்லீம் லீக்குடைய கொஞ்சம் அனுதாபி, நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவருக்கும் என்னதான் இருந்தாலும் வழக்கறிஞருக்கு ஒரு தொகை வேணும் இல்லையா? பேராசிரியர்கிட்ட போய், பேராசிரியரை இந்த வழக்கை ஜெயிச்சிட்டோம், நமக்கு ஒரு அட்வொகேட் ஃபீஸ் ஒன்று உண்டு, நமக்கு தரவாட்டியும் பரவாயில்ல, அவர் சீனியர் அட்வொகேட்டு, அவர் வந்து சுந்தர், அவர் பல லட்சங்களில் வாங்குறவர், அவருக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுக்கணுமே. அப்படியா, நல்லதா போச்சப்பா. உடனே ஒரு செக்கை எடுத்து சுந்தர் பேரில் ஒரு செக்கை ஃபில் பண்ணிவிட்டு பேராசிரியர் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எப்பா இன்னைக்கு தேதி 28, இதை உடனே பேங்கில் போட்ட வேண்டாம், செக்கு ரிட்டர்ன் ஆகிடும். 1ஆம் தேதி எனக்கு பென்ஷன் வரும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பென்ஷன் வரும், என் பேங்கில் பணம் இல்லை, அந்த 1ஆம் தேதி பணம் வந்தப்புறம் அந்த செக்கை போட்டு அந்த செக்கை கிளியர் ஆகிடும். இவர் உடனே பார்த்து, என்னடா ஒரு சமுதாய தலைவர், எம்பியா இருந்தவர், கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருவார், பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சிருவாருன்னு பார்த்தா ஒரு செக்குக்கு பணம் இல்லையே. எவ்வளோதான் அந்த செக்குன்னு வாங்கி பார்த்துருக்காரு, 10,000 ரூபா. 10,000 ரூபாய் கூட தன்னுடைய பேங்க் அக்கௌண்டில் பேலன்ஸ் இல்லாத ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எளிமையை சொல்லலாம். ஆனால் இதை சான்று பகரக்கூடியவர்கள் யார் என்றால் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த ஜீவகிரிதரும் சுந்தரும். அந்த சுந்தர் ஒரு தேசிய தலைவராக இன்றைக்கு இருக்கிறார், ஒரு எம்பியா இருக்கக்கூடியவர், மாநில தலைவராக இருக்கிறவர், பேங்க்ல 10,000 ரூபாய் கூட டெபாசிட்ல இவர் வழக்கை நாங்கள் ஃப்ரீயாவே நடத்துறோம் என்று சொல்லி ஒரு பைசா வாங்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வரலாறை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். எனவே இந்த எளிமை என்பதை இன்றைக்கு சொல்லக்கூடியவர் ரொம்ப லேசா, அவர் எளிமையான தலைவர். எளிமை என்பது கம்பீரம், எளிமை என்பது பேராண்மை, எளிமை என்பது நெஞ்சுரம், எளிமை என்பது தைரியம், எளிமை என்பது வீரம். எளிமையாக வாழ்ந்து காட்டுவது என்பது நிச்சயமாக நடக்க இயலாத ஒன்று. நீங்கள் படோடமாக வாழலாம், பந்தா காட்டலாம், அது நமக்கு ஒரு கவர்ச்சியை தரும். நாம் அடிகின்ற உடையும், நமக்கு 4 பேர் கைத்தட்டி விட்டால் கிடைக்கின்ற அந்த பெருமையும் நமக்கு உற்சாகத்தை தரலாம். ஆனால் எளிமையாக பணிந்து போவதற்கு பேராண்மை வேணும். அந்த பேராண்மை பேராசிரியர் அவரிடம் இருக்கிறது என்பதுதான் பாராட்டு. இதை பாராட்டுவதற்கு அல்ல, இதை இங்க இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள், இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த எளிமையின் பொருட்டு ஒரு தலைவன் இங்கே கொண்டாடப்படுகிறானோ அந்த எளிமைக்கு இந்த சமுதாயம் நகர வேண்டும். நீங்க எளிமை கொண்டாடிட்டு நீங்க சொகுசா உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த எளிமையை கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லையே. ஒரு எளிமையா வாழ்ந்தால் உங்களை கொண்டாடுவார்கள் என்று தெரிந்தால் நீங்களும் எளிமையா வாழணும். அப்படிப்பட்ட எளிமையானவர்களை நான் முஸ்லீம் லீக்கில் நிறைய தலைவர்களை பார்த்திருக்கின்றேன். எனக்கும் முஸ்லீம் லீக்கும் உண்டான அந்த தொடர்பு என்பது தனிநபருக்கும் முஸ்லீம் லீக்கும் உண்டான தொடர்பு அல்ல, ஜமாத் இஸ்லாமிற்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் உண்டான தொடர்பாக இருக்கிறது. கடையநல்லூரிலே எங்களுடைய பகுதியிலே எம்எல்ஏ நின்று வென்ற அபுபக்கர் சாஹிப் ஆகட்டும், முதன்மை தலைவராக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களாக இருக்கட்டும், அவரோடவெல்லாம் நான் நெருங்கி பழகி அந்த எளிமையும், அந்த உண்மையும், அந்த வாய்மையும், அந்த நேர்மையும் அடுத்த கட்ட தலைவர்களிடம் பார்க்கக்கூடிய ஒரு பண்பையும் நான் பெறுகிறேன். இதுதான் ஆகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. தலைவர் பெரிய எளிமையா இருப்பார், அடுத்து வர்றவர்கள்லாம் வேறு மாதிரி ஆய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட எளிமையான ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும். அடுத்து பேராசிரியர் அவர்களை இன்றைக்கு நாம் பேராசிரியர் என்று சொல்வது அது ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக அல்லாமல் ஒரு வரலாற்று பேராசிரியர் இத்தகைய இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது கல்வி கற்ற கல்வியின் அடையாளத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இருக்கிறது. என்னதான் நாம் இன்றைக்கு ஒரு சமுதாய தலைவரை பெற்றிருந்தாலும் அது நமக்கு ஒரு இழப்பு தான். என்ன இழப்பு? ஒரு பெரிய ஒரு பேராசிரியரை இன்றைக்கு கல்வி நிலையத்திலிருந்து நாம் இழந்திருக்கிறோம். அதே போல அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு பாடம், எளிமை எப்படி ஒரு பாடமோ அதே போல அவரிடமிருந்து பெறக்கூடிய ஒரு பாடம் கடின உழைப்பு. நான் அவரிடம் பார்க்கின்றேன். நேற்றைக்கு சென்னையிலே சிராஜுல் மில்லத்தில் சமத் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுடைய நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். அந்த 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ளும் போது நான் கேட்கிறேன், என்னங்க பேராசிரியர் சென்னையில் இருக்கார், நாளைக்கு திருச்சியில் நிகழ்ச்சியில் வருவாங்களா இல்லையா? வருவாங்க. வயசு 80 வயசு, எப்படிங்க வருவார்? ஃப்ளைட்டில் வருவாரா? அவர் ஃப்ளைட்லேயும் வர மாட்டார், ராக்போர்ட்டில் வர்றாரு 11:30 மணிக்கு. ஆனால் இன்றைக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்ச ஒரு சின்ன ஒரு 2 டிவியில் 2 பேட்டி கொடுத்தா போதும், கூட்டத்துக்கு வரணும், எனக்கு ஃப்ளைட் புக் பண்ணிடுங்க, எனக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இவ்வளோ கொடுத்துருங்க, எனக்கு அட்வான்ஸ் புக்கிங் இவ்வளோ கொடுத்துருங்க. எவ்வளோ வாங்குறான்? பேசுவதற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு 2 கூட்டத்தில் பேசினா போதுங்க, எனக்கு ஃப்ளைட்டில் தான் வருவேன், எனக்கு ஃப்ளைட்டில் வருவேன், எனக்கு பப்ளிக்கில் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை, சேஃப்லாம் இல்லை, அதனால் எனக்கு ஃப்ளைட் புக் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப டைம்லாம் இருக்குது. அவர் நினைத்தால் ஃப்ளைட்டில் வந்திருக்கலாம். என்ன தடை?
எனக்கு முடியாதுங்க, வயசு 80 வயசு, MITயில் அவர் பிறந்தனக்காரர், அவர்கிட்ட சொல்லி ஃப்ளைட்டில் புக் பண்ணால் வந்திருக்கலாம். ஆனால் நேற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ராக்ஃபோர்ட்டில் இரவு முழுவதும் பயணம் செய்து இங்கே வந்து காலையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது இன்று நேற்றுடைய உழைப்பல்ல, இது 40-50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு கடின உழைப்பு. எனவே மாணவர்கள் இன்றைக்கு மன்னிக்கவும் சோம்பேறிகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த தலைமுறை உழைக்க தயாராக இல்லை. சும்மா இருந்து ரீல்ஸ் போட்டு வீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தலைமுறை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இல்லை, கடினமாக உழைத்தால் தான் இந்த உயரத்தை, இந்த உச்சத்தை எட்ட முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே பேராசிரியர் நமக்கு தருகின்ற அடுத்த பாடம், கடினமாக உழையுங்கள், நேர்மையாக இருங்கள். அடுத்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம், உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு செய்தியை சொல்வேன். அவர் ஆழமான ஒரு வாசிப்பு. அவரிடம் கொண்டு வந்த இந்த இடம், அவருடைய வாசிப்பு தான் இந்த இடத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் அவருக்கும் எனக்குமான ஒரு நெருக்கத்தை சொல்லுவேன். மிக ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்திலே நான் பணிபுரிகிறேன், சமரசத்துடைய பொறுப்பாசிரியராக இருக்கிறேன். ஆனால் 2000 ஆண்டு தொடக்கத்திலே மணிச்சுடரிலே ஒரு மலர் ஒன்று தயாரிக்கிறார்கள். அந்த மலர் தயாரிக்கும் போது எனக்கு பேராசிரியர் KMK அவரிடமிருந்து ஒரு அழைப்பு, தம்பி வாங்க உங்களை பார்க்கணும். நான் அங்கே சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போகிறேன். பேராசிரியர் அவர்களுக்கு இந்த சம்பவம் நினைவு இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. சொன்னார், தம்பி நாங்கள் ஒரு மலர் ஒன்று போடுறோம்பா, இந்த மலருக்கு நீனும் ஒரு ஆசிரியராக இருந்து இதை செய்து தர வேண்டும் என்று எனக்கு படித்தார். அப்படியாக பேராசிரியரிடமிருந்து இதழியல் துறையிலும் பாடம் பெற்றவன். அந்த இதழ் தயாரிப்பிலே முழுமையாக நான் இருந்தேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது சிறுகதைக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கணும்னார். என்ன பேராசிரியர், பத்திரிகை நடத்துவதற்கே காசு இல்லை என்ற போது அதை ஃபைட் பண்ணார். பத்திரிகை துறைக்கு எழுத்தாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சித்திக் ஐஸ்வர்யன் எழுதிய அந்த சிறுகதை பாண்டிபுரத்து நீர் ஓரும் மக்கத்து ஜம்ஜம்மும் என்ற கதைக்கு 10,000 ரூபாய் பரிசை கொடுத்து அந்த மலரிலே இடம்பெற செய்து அந்த மலரிலே ஒரு ஆசிரியராக என்னை பணிபுரிய வைத்தார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வேறொரு இயக்கத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவரை அடையாளம் கண்டு அந்த திறமையை ஊக்குவித்து இந்த மலர் தயாரிப்பு பணியிலே நீ ஈடுபட வேண்டும் என்று அந்த பொறுப்பையும் பணியும் எனக்கு கொடுக்கிறார். அந்த பொறுப்பை செய்து முடித்த பிறகு ஒரு நாள் அழைத்தார். தம்பி, இது உங்களுக்கான சன்மானம் என்று 5,000 ரூபாய் எனக்கு சன்மானமாக கொடுத்த ஒரு மகத்தான மனது அந்த பேராசிரியர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் நெகிழ்வோடு சுட்டிக்காட்டினேன். அடுத்தவர்களை ஊக்குவிப்பது, தட்டி கொடுப்பது, வளர்ப்பது, அடையாளப்படுத்துவது, இதுவும் பேராசிரியருடைய குணங்களாக இருக்கிறது. அடுத்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பண்புகள் இருக்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால நீங்க டைம் இருந்தால் இன்னொரு 10 பண்புகள் சொல்லலாம். ஒரே ஒரு பண்பு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஒரு பண்பு, ரொம்ப முக்கியமான பண்பு, இந்த காலம் வெறுப்பின் காலம். இந்த காலம் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய காலம். நீ வேறு நான் வேறு என்று சண்டையின் காலமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் வெறுப்பு நஞ்சாக பரவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சமய நல்லிணக்கத்துடைய ஒரு தூதராக இருக்கிறார் இன்றைக்கு பேராசிரியர் காதர் மதீன் சாஹிப் அவர்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை சகோதர சமுதாய சொந்தங்களிடமிருந்து அகற்றுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆவேசமாக பேசுவதற்கு இன்று 1000 தலைவர்கள் இருக்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமாக உறக்க பேசுவதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆனால் அறிவுபூர்வமாக அப்படி பேசுபவர்களுக்கு விமர்சனங்கள் வரும். அவர் எப்பவுமே பிடித்தா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார், போல்டா நிற்க மாட்டார். அதெல்லாம் கடந்து அது எத்தகைய சாத்வீகமான முறையை சமுதாயத்திற்கு ஈட்டி தந்திருக்கிறது என்பதற்காக அந்த சமய நல்லிணக்கத்திலே, பன்மை சமூகத்திலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக அவர் திகழ்கின்றார். இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அவரை சகோதர சமுதாயமும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு தினமணியில வைத்தியநாதன் அவர்கள் எழுதுறாரு, பேராசிரியர் காதர் மதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது. ஆனா அவருக்கு என்னது, திமுக கவர்மெண்ட்டை தாக்கணும். அவர் எழுதுறாரு, இந்த தகைசால் தமிழர் விருதை பாருங்கள், இது அவருடைய கூட்டணி கட்சிக்குத்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். அது முதலில் கொடுத்த சங்கரையாவாகட்டும், நல்லகண்ணாகட்டும், வீரமணி ஆகட்டும், அதே போல குமரி அனந்தன் ஆகட்டும், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குத்தான் இந்த தகைசால் விருதுகளை தருமா, இப்போது முஸ்லீம் லீக்கிற்கும் தந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்தவர் எழுதியதுதான் மிக முக்கியம். எதிரியாக இருக்கக்கூடியவன்
அந்த அரசை எதிர்க்கக்கூடியவர் கூட. அப்படி இருந்தாலும் இந்த விருதுக்கு முழுமையான தகுதி பெற்றவர் பேராசிரியர் காதர் மைதீன் என்ற தினமணியிலே வைத்தியநாதன் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நாம பாராட்டுவது இங்கே பெரிய விஷயம் அல்ல. அமீன் இன்றைக்கு பேராசிரியரை பாராட்டுவது பெரியதல்ல. நாம் எதிர்காலத்திலே நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு பேராசிரியருடைய இந்த விருதை ஒருவரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அதுதான் நாங்கள் தலைப்பு வைத்திருந்தோம், தகுதிசால் தலைவருக்கு தகைசால் விருது என்று. எனவே பேராசிரியர் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய பாடங்கள் எளிமை, நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, பிறரை ஊக்கப்படுத்துவது, வீரம், தைரியம், அதே போல சமய நல்லிணக்கம், இது போன்ற இந்த பாடங்கள், கடின வாசிப்பு, இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அவர்களுடைய இந்த வாழ்க்கையை நமக்கு தருவது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களை வாழ்த்துவது, புகழ்வது, பாராட்டுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும். இந்த சமுதாயம் அத்தகைய வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதற்கெல்லாம் பெரும் மகிழ்வு. அவர்கள் இருக்கின்ற இந்த காலத்திலே சமுதாயம் இன்றைக்கு அவர்களை கொண்டாடுகிறது என்பது அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் மட்டுமல்ல, ஒரு உழைப்பாளன், ஒரு அழைப்பாளன் இந்த களத்திற்கு வரும்போது அவர் மாத்திரமல்ல, அவர் குடும்பம் படுகின்ற துன்ப துயரங்கள் இருக்கிறதே, அதுவெல்லாம் சொல்லி மாளாது. அவருடைய வெற்றியிலே அவருடைய அன்பு துணைவியாருக்கு இந்த தகைசால் விருதிலே அவருடைய மனைவியாருக்கு, மறைந்த மர்ஹூமா அவர்களுக்கு இதில் பங்கு இருக்கிறது. அவர்களுக்கும் இதில் இந்த சதகத்து ஜாரியாவாக இந்த நன்மை கிடைக்கும் என்பதிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை போன்ற களப்பணியாளர்களுக்கு எங்களுடைய மனைவியும் எங்களுடைய பிள்ளைகளும் தருகின்ற அந்த நேரமும் தியாகமும் மிக முக்கியம். அவர்கள் தருவதனால்தான் நாங்கள் இந்த ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பேராசிரியருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும், ஜமாத் இஸ்லாமியின் சார்பாகவும், சமரசம் இதழின் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், MIT கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இறைவா, பேராசிரியர் அவர்களுடைய சேவைகளை நீ அங்கீகரித்து அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகிலும் மறு உலகிலும் நீ நிறைவாய் வழங்குவாயாக. அவர்களுடைய அந்த பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இந்த தலைவர் எடுக்கின்ற முயற்சியிலே இந்த சமுதாய நலன்களுக்கு வெற்றியையும் ஈடேற்றத்தையும் தருவாயாக. அவர்களுடைய பணியை சிறக்க செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் தருவாயாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் நிறைவு.